ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் நமக்காக இருக்கு. இன்னைக்கும் சந்திரன் மகர ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். குருவாரமான இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் நல்ல ஒரு பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. மேஷராசி நேயர்கள் இன்னைக்கு வராகர் சுவாமியை வழிபாடு செய்யலாம். இந்த வராகர் சுவாமி வழிபாடை இன்று திருவோண நட்சத்திரத்தில் செய்யும் பொழுது பூமி சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு ஹயக்ரீவரை வழிபாடு செய்தாலும் படிக்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ஹயக்ரீவரினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஏழரை சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இன்று இந்த இரு தெய்வங்கள் வழிபாட்டை மேற்கொண்டால் தடங்கல்கள் நிவர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருக்கிறார். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும். குடும்ப சண்டைகள் ஓயும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் மற்றும் வராகர் சுவாமியையும் இன்று வழிபாடு செய்யலாம். பைரவருக்கு தீபம் ஏற்ற சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் வெற்றி தரும். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மனதில் நல்ல ஒரு திருப்தியும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனச்சுமை குறையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்கள் போகும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று தெளிவான முடிவை எடுப்பதற்கு சற்று மனதில் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கலாம். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரக குருவை வழிபாடு செய்து முடிவுகள் எடுக்க மாலை நேரம் உகந்தது. கேது மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் மன சஞ்சலத்தை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மனநிறைவு உண்டு. பல நாட்களாக புதிய முயற்சிகள் எடுக்க எண்ணம் இருப்பவர்கள் இன்று அந்த முயற்சியை எடுக்கலாம். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருந்த போதிலும் கண்டக சனியினால் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்கள் போகும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவின் சஞ்சாரத்தில் இருப்பதனால் குழப்பங்கள் ஏற்படலாம். புதிய கடன் முயற்சிகள், வியாபார விஸ்தரிப்பு மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, விற்பது இதில் இருந்த குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனநிலையில் ஒரு விதமான சஞ்சலங்கள் இருந்த போதிலும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சில குழப்பங்கள், சொத்து தகராறுகள் மற்றும் பணப்பட்டுவாடா விஷயங்களில் போகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் கணவன் மனைவி உறவில் சின்ன மன சஞ்சலத்தை கொடுப்பார். குருவாரமான இன்று நவகிரக வழிபாடை மேற்கொள்ளலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் ஓயும். பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் திருமண விஷயங்களை பேசலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானால் வர இருக்கக்கூடிய பண வரவை நீங்கள் இன்று வசூல் செய்யலாம். பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்கள் போகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படலாம்.
ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் சோர்வை கொடுப்பார். முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கலாம். குருவாரமான இன்று நவகிரக குருவை வணங்க முன்னேற்றங்கள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். எல்னினோ தாக்கத்திற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. இப்போ நம்ம பஞ்சாங்கத்துல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இவ்வளோ வருட காலங்களுக்கு பிறகு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, இந்த சூரியனினுடைய நகர்வுல எவ்வளோ விதமான பாதிப்புகள்லாம் இருக்கான்னு. பட் அஸ்ட்ரானமர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம பூமிக்கு கீழே, அதாவது நீர் கடலுக்கு அடியில அதிகமான உஷ்ணம் ஏற்படுறதுனால தான் இந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்கு. ஸோ இது இத்தனை வருட காலத்திற்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரணும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் வச்சுருப்பாங்க. 30 இயர்ஸு, 60 இயர்ஸு, 12 இயர்ஸு அப்படின்ட்டுன்னு. கிரகங்களினுடைய நகர்வை சார்ந்தே உலகத்தில் நடக்கக்கூடிய பல இயற்கை சீற்றங்களுக்கு காரணங்களாக இருக்கு. அண்ட் இந்த வருடம் இந்த எல்னினோ எஃபெக்ட் வந்து நமக்கு குருவின் மாற்றம், சனியின் மாற்றம் இதையெல்லாம் வைத்தது. இந்த எல்னினோ எஃபெக்ட் வந்து கிரக ரீதியா நம்ம சொல்லணும்னா அதனால் சொல்லப்படுகிறது. இன்னும் இப்போ வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அமாவாசையும் நமக்கு கிரக ரீதியா பார்த்தோம்னா கடகத்துல 4 கிரகம் சேர்ந்திருக்கு. குரு சந்திர யோகத்தோட 12 வருஷம் கழிச்சு இந்த ஆடி அமாவாசை என்னுடைய நிலை வருது. பட் இது சூரிய கிரகணமும் அன்றைய நாள்ல சேர்ந்திருக்கு. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல கிரகணம் உண்டு, நமக்கு கிடையாது. இதனாலேயும் இந்த எல்னினோ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். மழையின் காரணமாக நீரினால் நிறைய அழிவு இந்த ஆகஸ்ட் மாதம் அமாவாசைக்கு நம்ம உலக அளவில் எதிர்பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.